இஸ்ரேலுக்கு சார்பான மேற்குலக நாடுகளுக்கும் ஈரான் ஒரு தெளிவான செய்தியை அனுப்பியிருக்கு. எங்களுக்கு நடத்தின தாக்குதலுக்காக டமஸ்கஸில் இருக்கிற தூதரகம் தாக்கப்பட்டதுக்கு பதிலடியாக இஸ்ரேல் மேலே வான்வழி தாக்குதலை நாங்கள் நடத்தியிருந்தோம். இந்த கதை இதோட முடிஞ்சுது. இதுக்கு பிறகும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துமா இருந்தால் கொடூரமான வீரியமான தாக்குதல் உடனடியாகவே அடுத்த செகண்ட்லேயே ஈரான்ல இருந்து நடத்தப்படும் என்ற எச்சரிக்கை மேற்குலக நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானால் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லப்பட்டிருக்கிற பின்புலத்திலையும் கூட இஸ்ரேலோட போர் அமைச்சரவை பதிலடி கொடுக்கிறன்ற தீர்மானத்தை இப்போ எடுத்திருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்கு. 3வது நாளாக இன்றைக்கும் இஸ்ரேலோட போர் அமைச்சரவை கூட்டம் நடந்து வருது. ஈரான்ல இருக்கிற அணுசக்தி திட்டம் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலாம் என்ற பயம் கூட இப்ப நிலவி வருது. உண்மையிலேயே அப்படியான ஒரு தாக்குதல் நடத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? மத்திய கிழக்கில் உருவாகி இருக்கிற பதற்றம் இப்ப எந்த கட்டத்தில் இருக்கு? விரிவா பார்க்கலாம். வணக்கம், நான் பிரசாந்த் ராஜ். இஸ்ரேல் போர் அமைச்சரவை கூட்டம் இன்றைக்கு 3வது நாளாகவும் தொடர்ச்சியாக நடத்தப்படுது. ஈரான் நடத்தின வான்வழி தாக்குதலுக்கு பிறகு அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் தடுமாறி போயிருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி ஒரு தனிமையில் இருக்கிறதாவும் கோபத்தோடு இருக்கிறதாவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறத பார்க்க முடியுது. மேற்குலக நாடுகளோட தலைவர்கள் தொலைபேசி மூலமாக உரையாடுறதுக்கு தொடர்பு கொள்றதுக்கு முயற்சிகள் எடுத்தாலும் கூட யாரோடையுமே பெஞ்சமின் நெட்டன்யாகு இந்த 2-3 நாட்களாக கதைக்காமல் இருக்கிறாரு, ஃபோனை ஆன்சர் பண்ணுறாரு இல்லைன்ற செய்திகள் கூட இஸ்ரேலிய ஊடகங்களில் வெளியாகி இருக்கு. அதே நேரம் நேற்று நடந்த இப்பவும் அமைச்சரவை கூட்டம், போர் அமைச்சரவை கூட்டம் இஸ்ரேலில் நடந்து வருது. நேற்று என்ன நடந்ததுன்றது சம்பந்தமான சில தகவல்கள் இஸ்ரேலிய ஊடகங்களில் கசிஞ்சிருக்கு. கடுமையான வாக்குவாதம் அரசியல்வாதிகளுக்கு இடையில அந்த அமைச்சரவை கூட்டத்தில் நடந்ததா சொல்லப்படுது. ஒரு பக்கம் உடனடியாக தாக்குதல் நடத்தப்படணும் என்ற கருத்து சிலரால் முன்வைக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு சிலர் சொல்லியிருக்கிறாங்க, மேற்குலக நாடுகளுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு நாங்கள் அமைதியாக பதிலடி கொடுக்கலாம் என்று சொல்லி. இதனால கடுமையான ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கிறதா சொல்லப்படுது. எப்படியா இருந்தாலும் ஈரான் நடத்தியிருக்கிற வான்வழி தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கிறன்ற தீர்மானம் போர் அமைச்சரவையில் நேற்று எடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இப்பவும் அந்த அமைச்சரவை கூட்டம் நடந்து வருது. இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருந்தாரு, ஈரான் நடத்தியிருக்கிற வான்வழி தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கறத தவிர எங்களுக்கு வேற வழி கிடையாது, கட்டாயம் அதுக்கான விலையை ஈரான் கொடுக்க வேண்டியிருக்கும் என்ற ஒரு கருத்தும் இஸ்ரேல் பாதுகாப்பு தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த வான்வழி தாக்குதலில் விழுந்த பாகங்கள் ஊடகங்களுக்கு காட்டப்பட்டிருந்தது. அது சம்பந்தமான புகைப்படங்கள் கூட இப்ப வெளியாகி இருக்கு. குறிப்பா இஸ்ரேல் எப்படியான தாக்குதல்களை நடத்தலாம் என்றது சம்பந்தமா போரியல் நிபுணர்கள் முன்வைக்கிற 3 காரணங்கள் இருக்கு. 3 விதமா இஸ்ரேல் இதை எதிர்கொள்ளலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, ஈரான் எண்ணெய் கட்டமைப்பு உட்பட முக்கியமான அரச இணையதளங்கள் மேல ஒரு சைபர் தாக்குதலை இஸ்ரேல் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நிபுணர்கள் சொல்றாங்க. என்னன்னு சொன்னா, இந்த தொழில்நுட்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல எப்பவுமே மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் கூட ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இஸ்ரேல் ஒரு படி மேல முன்னிலையில் இருக்கின்ற விஷயம். சைபர் தாக்குதலை இஸ்ரேல் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இது முதலாவது ஒரு சாய்ஸா அவங்களுக்கு இருக்கு. 2வது விஷயம் என்னன்னு சொன்னா, நேரடியா ஈரானை தாக்காம ஏமன்ட ஹூத்தி இயக்கமா இருக்கலாம், இல்லாட்டி லெபனான்ல இருந்து செய்யப்படுற ஹிஸ்புல்லா இயக்கமா இருக்கலாம், ஹமாஸுக்கு இந்த மாதிரியான ஆதரவு குழுக்களுக்கு கடுமையான ஒரு தாக்குதலை நடத்துறதுக்கு இஸ்ரேல் முன்வரலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இப்போ இந்த 3 தரப்புகளோடையும் போர் நடந்து வந்தாலும் கூட ஒரு கடுமையான தாக்குதலை இஸ்ரேல் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. ஆனால் மற்ற பக்கம் பார்க்குற நேரத்தில் ஹிஸ்புல்லா இயக்கம் தான் லெபனான்ல இருந்து கொண்டு ட்ரோன்களை அனுப்பி கொண்டிருக்கு. தொடர்ச்சியான தாக்குதல்கள் ஹிஸ்புல்லா இயக்கத்தால இஸ்ரேல் மேல நடத்தப்பட்டு வருது. 3வது இருக்கிற மிக முக்கியமான விஷயம்தான் அணுசக்தி திட்டம் மேல, ஈரான்ல இருக்கிற அணுசக்தி கட்டமைப்புகள் மேல இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஐக்கிய நாடுகள் சபையிட இந்த அணுவாயுதம் சம்பந்தமான அணுசக்தி சம்பந்தமான கண்காணிப்பு குழுவும் இப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா எச்சரிக்கை விடுத்திருக்கிறதும் மிக முக்கியமான ஒரு விஷயம். அணுசக்தி கட்டமைப்புகளை கண்காணிக்கிறதுக்கான ஒரு பொறிமுறை ஐக்கிய நாடுகள் சபையோட சேர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருது. ஐக்கிய நாடுகள் சபையிட கண்காணிப்பகம் ஒவ்வொரு நாளும் ஈரான்ல இருக்கிற இந்த அணுசக்தி கட்டமைப்புகளை கண்காணிக்கிறது, பராமரிப்பு நடவடிக்கைகள் எப்படி நடக்குதுன்னு சொல்லி மேற்பார்வை செய்யறதெல்லாம் வழக்கமா ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய விஷயம். ஆனா இந்த பதற்றத்துக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை ஈரான்ல இருக்கிற அணுசக்தி கட்டமைப்பு
மூடப்பட்டிருந்ததா செய்திகள் தகவல்கள் வெளியாகியிருந்தது. இந்த அணுசக்தி கட்டமைப்புகளை ஒவ்வொரு நாளும் மேற்பார்வை செய்கிற ஐக்கிய நாடுகள் சபையிட அதிகாரிகள் இப்போதைக்கு கண்காணிப்பு மேற்பார்வை நடவடிக்கைகளுக்காக அனுப்பப்பட மாட்டாங்க, இந்த பதற்றம் தனியும் வரைக்கும் அதிகாரிகளை நாங்கள் அனுப்ப போறது இல்லைன்னு சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையால் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ புது அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இந்த கண்காணிப்பு மேற்பார்வை அதிகாரிகள் நாளைக்கு அங்கு அனுப்பப்படலாம் என்ற விஷயம். ஒரு பக்கம் ஒரு பதற்றம் நிலவுது. அணுசக்தி கட்டமைப்புகள் மேல இஸ்ரேல் இந்த மாதிரியான தாக்குதலை நடத்தலாம் என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையும் அந்த தாக்குதல் நடத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லி இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை அணுசக்தி கட்டமைப்பு மேல, ஈரான்ல இருக்கிற அணுசக்தி கட்டமைப்பு மேல இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்துறதா இருந்தா அமெரிக்கா மற்ற மேற்குலக நாடுகளோட ஆதரவுன்றது கட்டாயம் தேவை. ஆதரவும் தேவை, நிதி பங்களிப்பும் கட்டாயம் தேவை. ஆனா மேற்குலக நாடுகளாலேயோ அமெரிக்காவாலேயோ இது இப்போதைக்கு கொடுக்கப்பட்டதுக்கான வாய்ப்பு கிடையாது. இதனால அணு கட்டமைப்பு மேல இஸ்ரேல் இப்போதைக்கு தாக்குதலை நடத்துறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியும் போரியல் சம்பந்தமான நிபுணர்கள் சொல்றத பார்க்க முடியுது. ஆனா மேற்குலக நாடுகளோட தலைவர்கள் தொலைபேசி மூலமா தொடர்பு கொள்றதுக்கு முயற்சிகள் எடுத்தாலும் கூட பெஞ்சமின் நெட்டன்யாகு அந்த தொலைபேசி அழைப்புகளுக்கு இந்த நாட்களில் பதிலளிக்காம இருக்கிறதும் மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே நேரம் கடந்த காலங்கள்லையும் இஸ்ரேல் அணுசக்தி கட்டமைப்புகள் மேல வேற நாடுகள்லையும் இப்படியான தாக்குதல்களை நடத்தியிருக்கு. குறிப்பா 1981 அமெரிக்காவோட கடுமையான எதிர்ப்பையும் மீறி ஈராக்ல இருக்கிற அணுசக்தி கட்டமைப்பு மேல இஸ்ரேல் ஒரு கடுமையான தாக்குதலை நடத்தியிருந்தது. அது மாதிரி சிரியாவிலையும் 11 வருஷங்களுக்கு முதல்ல இதே மாதிரியான ஒரு தாக்குதலை நடத்தினதா 2018 பகிரங்கமா இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டிருந்தது. இதுதான் இங்க இருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த தாக்குதல் நடத்தப்படுமா இல்லையான்றது இப்ப வரைக்கும் சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. அணு ஆயுதம் சம்பந்தமா பார்க்குற நேரத்துல ஈரான்ட்ட அணு ஆயுதங்கள் கிடையாது, வெளிப்படையா ஏற்றுக்கொண்டது கிடையாது. இருக்கா இல்லையான்றது யாருக்குமே தெரியாது. ஆனா அணு ஆயுதங்கள் இருக்கிற நாடுகளோட பட்டியலில் 2வது இடத்துல இருக்கிற ரஷ்யாவோட ஆதரவு ஈரானுக்கு எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி இஸ்ரேல்கிட்ட 90 அணு ஆயுதங்கள் அணுசக்திகள் இருக்கிறதாவும் கடைசியா வெளியான புள்ளி விவரங்கள்ல சொல்லப்பட்டிருந்தது. அணு ஆயுதம் என்ற அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த போர் இப்போதைக்கு நகர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அணு ஆயுதம் இருக்குன்றதையும் நம்ம இதுல ஞாபகப்படுத்துறது பொருத்தமானதா இருக்கும். இஸ்ரேல் இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை நடத்துகிற பட்சத்தில் அதோட பதிலடி எப்படி இருக்கும்ன்றது சம்பந்தமா ஈரான் தொடர்ச்சியான எச்சரிக்கைகளை வெளியிட்டு வரதை பார்க்க முடியுது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் இன்றைக்கும் சொல்லியிருக்கிற விஷயம், ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துறது எங்களுடைய நோக்கம் கிடையாது. ஆனால் இஸ்ரேல் ஒரு தாக்குதலை திரும்ப நடத்துகிற பட்சத்தில் உடனடியாகவே பதிலடி கொடுக்கப்படும் என்ற விஷயம் தெளிவாக திரும்பவும் ஈரானால் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஈரான் பதில் வெளிவிவகார அமைச்சர் சொல்றாரு, 12 நாட்கள் கால அவகாசம் கடைசியா ஈரான் நடத்தின தாக்குதல் எதிர்கொள்றதுக்காக இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. திரும்பவும் இதே மாதிரியான ஒரு விஷயத்தை இஸ்ரேல் செய்யுமாயிருந்தா நாங்க பதிலடி கொடுக்கறதுக்கு தயார்படுத்தி கொள்றதுக்கு 12 நாட்கள் கால அவகாசத்தை எடுத்துக்கொள்ள போறது கிடையாது. உடனடியாகவே அடுத்த சில செகண்ட்களுக்குள்ளேயே இஸ்ரேல் மேல ஒரு கொடூரமான தாக்குதலை ஈரான் நடத்தும், எங்களுக்கு வேற வழி கிடையாது என்ற விஷயம் ஈரான் பதில் வெளிவிவகார அமைச்சரால அறிவிக்கப்பட்டிருக்கு. இதே நேரம் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசிக்கும் கட்டார் பட்டத்து இளவரசருக்கும் இடையில தொலைபேசி மூலமா ஒரு உரையாடல் நடந்திருக்கு. இதுலையும் கூட சில முக்கியமான விஷயங்களை ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி சொல்லி இருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்கு. அவர் சொல்லியிருக்கிற மிக முக்கியமான விஷயம், சின்ன அளவு ஒரு சிறு தாக்குதல் நடத்தப்பட்டா கூட கொடூரமான ஒரு தாக்குதலை இஸ்ரேல் சந்திக்க வேண்டியிருக்கும், வேற வழி கிடையாது என்ற எச்சரிக்கையை ஈரான் ஜனாதிபதி திரும்பவும் வெளியிட்டிருக்கிறாரு. மேற்குலக நாடுகளோட குருட்டுத்தனமான இஸ்ரேலுக்கான ஆதரவு தான் மத்திய கிழக்கில் ஒரு பதற்றம் உருவாகி இருக்கிறதுக்கான காரணம் என்ற விஷயமும் அவரால் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. ஈரான்ட IRGC இராணுவமும் கடுமையான ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த நாட்களுக்காகத்தான் பல வருஷமா பல நாட்களா நாங்கள் காத்திருந்தோம். பதிலடியை எப்படி கொடுக்கணும்ன்றது எங்களுக்கு தெரியும். எங்களுடைய ரேடர் கட்டமைப்புகளை எல்லாம் தொடர்ச்சியாக நாங்கள் உன்னிப்பாக அவதானித்து கொண்டிருக்கிறோம். நெருப்பால தான் எங்களால் எதிர்கொள்ள முடியும் என்ற விஷயம் ஈரான் இராணுவத்தால் இப்போ பகிரங்கமாகவே அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த பதற்றம் தனியாமல் நீடிக்கிறத பார்க்க முடியுது. அதே நேரத்தில் ஜோர்தாண்ட ஒரு இரட்டை வேடத்தையும் கூட இந்த விஷயத்தில் பார்க்க முடியுது. ஏன்னு சொன்னால்
1000 கிலோமீட்டர்களையும் தாண்டி ஈரான்லேருந்து வான்வழி தாக்குதல் இஸ்ரேலுக்கு நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் தங்களுடைய வான்பரப்பில் ஜோர்தான் ஈரானுடைய இந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. வெளிப்படையாக சொல்கிறதா இருந்தால் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஜோர்தான் செயற்பட்டு இருந்ததுன்னு சொல்லியே சொல்லலாம். ஆனால் ஜோர்தான் சொல்லக்கூடிய பதில் என்னன்னு சொன்னால், எங்களுடைய வான்பரப்பு மூலமாக இந்த ட்ரோன்கள் பறந்தது, எங்களுடைய மக்களை பாதுகாத்து கொள்றதுக்காகத்தான் அதை சுட்டு வீழ்த்த வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருந்தது என்ற விஷயம் ஜோர்தானால் அறிவிக்கப்பட்டிருக்கு. இத்தனைக்கும் ஜோர்தான்ன்றது ஒரு முஸ்லிம் நாடு. அப்படி இருந்து கொண்டும் கூட இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயற்படுறதாகவும் ஒரு விமர்சனம் இருக்குது. ஜோர்தான் மட்டும் கிடையாது, ஜோர்தான் வெளிப்படையாக ஆதரவு தெரிவிச்சிருந்தாலும் கூட இப்போ ஐக்கிய அரபு அமீரகமாக இருக்கலாம், இல்லாட்டி சவுதி அரேபியாவாக இருக்கலாம், இந்த விஷயத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயற்படுறது தான் பார்க்க முடியுது. ஜோர்தாண்ட வெளிவிவகார அமைச்சர் சொல்லியிருக்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், கவனத்தை திசை திருப்பறதுக்கான முயற்சியில் பெஞ்சமின் நெட்டன்யாகு ஈடுபட்டு வாரார் என்ற விஷயம். உண்மையிலேயே ஈராண்ட பக்கத்துக்கு சர்வதேசத்திர கவனத்தை திசை திருப்பறதுக்கான முயற்சியில் பெஞ்சமின் நெட்டன்யாகு இஸ்ரேல் ஈடுபட்டு வாரதை பார்க்க முடியுது. ஆனால் இதை ஜோர்தான் சொல்கிறது தான் இதில் வேடிக்கையான ஒரு விஷயம். ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு சார்பாக செயற்படுற அதே நேரத்தில் விமர்சிக்கிற மாதிரி வழியில் காட்டிக்கொள்றதுக்கும் ஜோர்தான் முயற்சி எடுக்கிறத பார்க்க முடியுது. உண்மையிலேயே பார்க்குற நேரத்தில் காசா போரில் இருந்து இஸ்ரேல் பக்கம் சர்வதேசத்திர கவனத்தை திசை திருப்பறதுக்கான முயற்சிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்படுறத பார்க்க முடியுது. அங்கே கொத்து கொத்தா மக்கள் தொடர்ச்சியாகவே கொல்லப்பட்டு வராங்க. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள்ள கூட 46 பேரோட உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருந்தது. 110க்கும் அதிகமானவர்கள் காயமடைஞ்சிருந்ததா செய்திகள் வெளியாகி இருக்கு. இந்த போர் ஆரம்பிச்சதில் அக்டோபர் மாதத்திலிருந்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 34,000 அப்பாவி பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறதா ஐக்கிய நாடுகள் சபையிட தரவுல சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரம் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் ஒட்டுமொத்தமாக உலக ரீதியில் காசாவில் இருக்கிற எல்லா மக்களுமே இடம்பெயர்ந்திருக்கிறாங்கன்னு சொல்லலாம். 2.3 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தங்களோட இருப்பிடங்களை விட்டு இடம்பெயர்ந்திருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு தேவையான சாப்பாடு அனுப்பப்படுறதில் கூட ஒரு சிக்கல் இருந்து வரதை பார்க்க முடியுது. சட்டவிரோதமான முறையில் இஸ்ரேல் கடுமையான கட்டுப்பாடுகளை விதிச்சு வரதா, இந்த உணவுப் பொருட்களை கொண்டு போகிறதுக்கு கூட கடுமையான கட்டுப்பாடுகள் இஸ்ரேலால் விதிக்கப்பட்டிருக்கிறதா ஐக்கிய நாடுகள் சபையால் இன்றைக்கு ஒரு விமர்சனம் கூட முன்வைக்கப்பட்டிருந்தது. இஸ்ரேல் 32 நாடுகள்கிட்ட ஒரு மிக முக்கியமான கோரிக்கையை முன்வச்சிருக்கு. ஈராண்ட அணுசக்தி திட்டம் உட்பட மிக முக்கியமான தடைகள் சர்வதேச நாடுகளால் ஈரானுக்கு விதிக்கப்படணும் என்று சொல்லி 32 நாடுகள்கிட்ட இஸ்ரேல் ஒரு புது கோரிக்கையை கூட முன் வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஈராண்ட IRGC இராணுவத்தை பயங்கரவாத அமைப்பை அறிவிக்க சொல்லியும் சில நாடுகளுக்கு இஸ்ரேல் கோரிக்கையை முன் வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. எல்லா நாடுகளும் இதை ஏற்றுக்கொள்ளுமான்றது தெரியாது. என்று சொன்னால் அமெரிக்கா ஏற்கனவே அந்த இராணுவத்தை பயங்கரவாத அமைப்பு என்று சொல்லி பட்டியல் படுத்தி இருக்கு. யூகே பொறுத்த வரைக்கும் IRGC இராணுவம், ஈராண்ட இராணுவம் இதுவரைக்கும் பயங்கரவாத அமைப்பா அறிவிக்கப்படாமல் இருக்கு. இந்த பின்புலத்தில் தான் சர்வதேச நாடுகள்கிட்ட இஸ்ரேல் இப்படியான ஒரு கோரிக்கையும் கூட முன் வச்சிருக்கிறத பார்க்க முடியுது. ஒட்டுமொத்தமாக பார்க்குற நேரத்தில் மத்திய கிழக்கு பதற்றம் இதுவரைக்கும் தனியாமல் இருக்கு. இஸ்ரேல் சொல்லியிருக்கிற விஷயம் ஈரானுக்கு திரும்பவும் ஒரு தாக்குதல் நடத்தப்படும்ன்றது. அந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் ஒரு சில செகண்ட்களுக்குள்ள கடுமையான ஒரு தாக்குதலை நாங்கள் நடத்துவோம் என்ற விஷயத்தையும் ஈரான் சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்து வரப்போகிற சில மணித்தியாலங்கள் மிக முக்கியமானதாக இருக்கும் என்று சொல்லி சர்வதேச ஊடகங்களில் பேசப்பட்டு வாரதை பார்க்க முடியுது. என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.